வெல்கம் பேக் டு VVSSK vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டம்பிள் கிளாஸில் நம்ம விளையாட போகிறோம். நிறைய பேர் ஆவலுடன் காத்து கொண்டு இருந்ததுக்கு நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்ககிட்ட வரும். சரி, உங்கள் ஃபோன் போடுங்க. சவுண்டு நம்ம கம்மியாக வச்சுப்போம். நம்ம வியூவர்ஸ்க்கு வரைக்கும் கேட்டால் போதும். போர்ட் பால் லெவல் பேர் 8 பேர் குவாலிஃபை ஆகணுமாமே. இது என்ன லெவலு தெரியல. ஓ, இதெல்லாம் நம்மளுக்கு கீழே தள்ளி விடுமோ? நீங்கள் கேட்பீங்க, இந்த லெவல் உனக்கு தெரியாதா ஸ்டம்பிள் கைஸ் ஆடுறேன்ட்டு? தெரியும், சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். இதுலேருந்து அந்த ஜூஸி அப்புறம் நாலா பக்கத்துல இருந்து தள்ளி விட்டுருச்சு கைஸ். ஓ, நம்ம குவாலிஃபையா? இருங்க, நம்ம குவாலிஃபையா? ஆமாம் கைஸ், நம்ம குவாலிஃபை. அதுவும் ஏர்போர்ட் மாட்டேன் 6 கண்ணு. ஓகே. ஆஹா, இந்த லெவலா? லாக் டேஷ் சாரி டேஷ் லெவல் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஓ, கஷ்டம் மாதிரி இருக்கே. எல்லாருமே இந்த லெவலில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. இதில் அப்படியே நிற்போம். நம்ம எதனா பண்ண கொலாபரேட்டி எதுவும் பண்ண வேணாம். இதுலேயும் அப்படியே நிற்போம். அப்புறம் இந்த பக்கம் சூப்பர் சூப்பர். கால் வலிக்குது கைஸ் எனக்கு. வார்த்தான் எலிமினேட் ஆகிட்டான். நம்ம எலிமினேட் ஆகலையா? அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆஹா, 5 பேர் அதுக்குள்ளே எலிமினேட். ஓ மை காட். பரவாயில்ல கைஸ், கிட்ட வந்துதான்னு தோட்டம். இன்னொரு வாட்டி நம்ம பண்ணலாம். போதுண்டா ஆடினது. அடுத்த மேட்ச் வந்தானா கண்டிப்பாக நம்ம மொட்டையை அடிச்சு விட்ருவோம் கைஸ். அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு 20 சப்ஸ்கிரைபருக்கு இது ரொம்ப சீனுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. மவுஸ் வேற சட்டு புட்டன் வேலை செய்ய மாட்டேங்குது கைஸ். குமுக்கு சி இதுதான் சொல்லுவாங்க மாதிரி இருக்கே, தன்வினை தண்ணி சுடும்னு.
இதில் நம்ம இந்த மாதிரி சும்மா சுற்றினே இருந்தாலே போதும், அவனுங்களே வழி கண்டுபிடிச்சிடுவானுங்க. சும்மாவே இந்த மாதிரி வேணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம போகவே ஆரம்பிக்கணும். நம்ம இங்கேயே நிற்கலாம், அங்கே போனோம்னா தள்ளி விட்டுருவானுங்க படிபாவி பசங்க. வாங்கலாம்டா. சூப்பர், குதிச்சிட்டான் பாக்ஸிங் மண்டையன். ஃபஸ்ட்டே நம்ம தான் கைஸ். இதுக்கு தான் பொறுத்தால் பூமி ஆழ்வார் சொல்லுவாங்க. வாப்பா வாப்பா, ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே வந்துட்டா மாதிரி இருக்கு. சார் போலீஸ்கார், நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தோற்று போயிட்டீங்களா? மன்னிச்சுங்க. ஒரு டூரிஸ்ட்டு கூட கீழே விட்டாரு கைஸ். ஆனால் இந்த டூரிஸ்ட் அப்படியே இருக்காரு. டம்பிள் கைஸ் 6441. இவங்களாம் பேரே வைக்க மாட்டாங்களோ? நான் கூட வைக்கலை பேரை. ஐயோ, இது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த லெவலு. ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓ மை காட், எலிமினேட் ஆயிட்டேன். கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இதுலேயும் நான் எலிமினேட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேங்கிறதே தராது. நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க, யாரா நீ பேக் உருண்ட ஸ்டம்பிள் கேஸ் விளாட்டு இருக்க, ஒரு க்ரோன் கூட இல்லையான்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் என்கிட்ட க்ரோன் இருக்குது. எத்தனை க்ரோன் தெரியுமா? பல க்ரோன் இருக்குது என் கையில். ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கைஸ் ஏற்றினேன். ரொம்பலாம் க்ரோன் இல்லை, இருக்கும் கொஞ்சம் க்ரோன் இருக்கும். ஆனால் இந்த கேமில் க்ரோன் அடிக்காமல் விடக்கூடாதுன்னு நான் ஒத்தாடி முடிவில் இருக்கேன். ஒரு முடிவு வேறு கொலை இருக்கு. மறுபடியும் டைல் ஃபாலா? சார் வணக்கம், மூடிட்டு வேலையை போடுறா வென்று. நம்மளே திட்டுறாங்க. நான் குதிக்கலான்னு இருந்தால் அவன் குதிச்சிட்டான். சூப்பர். இதில் தானே நம்ம பழமொழி சொல்லியிருந்தோம். வலிக்கிச்சு கைஸ். ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுக்கே வழி இல்லாமல் பண்ணிட்டானுங்க இவனுங்க. கெட்ட கேடு போகிறானுங்க. இங்கெல்லாம் போனோம்னா நம்மளை தள்ளி தான் விடுவானுங்களே தவிர எதுவுமே பண்ண மாட்டானுங்கோ. இப்படி போங்க, இப்போதான் நமக்கு சேஃபு. சினிக்கி 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 ஜம்மா, பனிக்கி 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 அம்மா. நம்ம தேர்டாக போவோம்னு நினைக்கிறேன். சொன்னல என் ஃபிஃப்த்தாக வருவானோ? இல்லை கைஸ், என் பேக்கு 577 யாருந்தான் தரேன். அந்த குங்ஃபு மாஸ்டர் தான் கைஸ் நம்மளை திட்டினா. அதனால் அவன்கிட்டே போவோம். நம்ம கேரக்டர்லேயும் ஒருத்தர் இருக்காங்க கைஸ். எங்கே அந்த குங்ஃபு? இருக்கான் பார். போடா தங்கம், போ. நீ விழுவாடா, விழுவ. என்னை எப்படி திட்டின நீ? லெவலில் ஜெயிக்கவே மாட்டேன் பாரு. நான் சொல்கிறேன்டா, சொன்னேன்ல தோத்துட்டு வாக்கிங் பண்ணுறான். திருட என்னென்ன பாவம் பண்ணியிருப்பானோ. ஆனால் குங்ஃபு மாஸ்டர் வந்து மற்றவங்க திட்ட பிடுங்குறான். மாஸ்டர் ஷெஃப். அடுத்து நமக்கு என்ன லெவல் வரப்போகுது? இந்த லெவலா? இந்த லெவலில் டவுட்டே இல்லை, நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். இவ்வளோலாம் நம்மக்கிட்ட சீனே இல்லை. இப்படி ஜம்ப் பண்ணி போகணும். இப்படி ஜம்ப் பண்ணிடணும். கீழே உண்டோமா? என்னது இது? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரணுமா? அப்படிலாம் கீழே விழுந்தா எனக்கு தராத. நான் சும்மா தான் கீழே விழுந்தேன். ப்ராமிஸாக எனக்கு அதெல்லாம் தராதே. க்ரோன் நமக்கா? ஜெயிப்போமா? டவுட்டாக இருக்கு எனக்கு ரொம்ப. ஏன்னா இதில் வேறு தோற்று போட்டோம். ஈராண்டா, நான் மேலே தாண்டா ஏற பார்க்குறேன். சனரிட்டா பானரிட்டா. நீங்கள் கண்டுக்காதீங்களா, இந்த மாதிரி தான் லூஸ் மாதிரி பாட்டு பாடினே இருப்பேன். அதுக்குள்ள ஒருத்தன் போயிட்டானா? என்னங்கடா இது, இவ்வளோ பேர் நிற்கிறீங்க?
2 பேர் போட்டானா டேய் அஞ்சா 7 அப்பா 8ஆவதாச்சு நான் குவாலிஃபை ஆயிடணும் அப்பா ஜஸ்ட் மிஸ் 8 டைம் குவாலிஃபை ஆயிருக்கும் மக்களே பக்கத்துலேயே ஒரு கருப்பு ராட்சசன் இருக்கான் ஆனால் அவன் ஜெயிக்கக்கூடாது எதனாலும் நல்ல லெவலா இந்த லெவலா சூப்பர் லெவல் இந்த லெவலில் எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும் கைஸ் நான் அதை சொல்லித்தரேன் நீங்கள் அப்படியே நில்லுங்க சும்மாவே நில்லுங்க அங்கேயே நில்லுங்க இதில் எல்லாருமே தள்ளி விட்டுப்பானுங்களே அவனுங்களே ஒருத்தன் தள்ளி விட்டான் பாருங்க அந்த கருப்பு ராட்சசன் அவனையும் தள்ளி விட்டான் பாருங்க என்கிட்ட தான் வரானா என்ன என்கிட்டலாம் வர வேலை வச்சுக்காத அவனை தள்ளி விடுப்போ ரெடி தள்ளி விட்டான் பாருங்க அண்ணா ஷிப்பு கிராஷ் ஆகுதோ தங்கம் மேலேயே தான் இருக்கணும் நம்ம மேலேயே தான் அவனுங்களா செத்துருவானுங்க நம்ம எதுக்கோ குவாலிஃபை ஆகிட்டோம் பார்த்தீங்களா நம்ம எப்படியோ குவாலிஃபை ஆகிட்டோம் சொன்னால கேக்ஸ் நம்ம கண்டிப்பாக ஒரு க்ரௌட் எடுப்போம்ட்டு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் கைஸ் ஆடு வேறு வருது வீடியோ